அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இன்றைய தினம் வைகாசி மாதம் பௌர்ணமி பூஜை சத்யநாராயணா. நம்ம ஒரு தடவையும் சொல்கிறது தான், அமாவாசையில் சுவாமி ஸ்ராத்த நாராயணராகவும் பௌர்ணமியில் சத்யநாராயணராகவும் எழுந்தருளுகிறார் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு சந்தான பாக்கியங்கள், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிப்பு வசதிகள், பரீட்சையில் குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கிறது, வீடு வாசல் வேணுங்கிறவா வாங்கிறது அப்படிங்கிற எல்லா விதமான தர்மார்த்தாசைகள், அதாவது நியாயமாக ஒரு மனிதன் எதிர்பார்க்கும் தேவைகள், அடுத்தவா சொத்தை எதிர்பார்க்குறதோ, அடுத்தவா சௌகரியங்களை பற்றி கவலைப்படுறதோ அதெல்லாம் இங்கே சுவாமி நிறைவேற்றி தராது. ஒரே ஒரு விஷயம், தர்மார்த்தமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியத்தையும் சாதித்து கொடுக்கக்கூடியவர் சத்யநாராயண சுவாமி. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண சுவாமி பூஜை, அதோட அம்பாளுக்கு உண்டான நாமாவளிகளும் அர்ச்சனை நடக்கும். ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருக்கிறதால அம்பாளுக்கும் பௌர்ணமி விசேஷங்கிறதால மகாலட்சுமிக்கான நாமாவளிகளும் அர்ச்சனையாகி சாயந்தரம் பூஜையாகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. முக்கியமான பிரார்த்தனை, கோவிலில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கணும். அதுவும் ஸ்திரீகளுக்கு வயசான காலத்தில் குடும்பத்தையே அவள் தான் ரட்சிக்கிறா. ஸ்திரீகள் தான் குடும்பத்தோட தெய்வம். அதனால் அவளுக்கு தேக ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கணும். ஸ்திரீகள் சௌரியமாக இல்லைன்னா புருஷாலெலாம் ரொம்ப மனசு உடைஞ்சு அவள் வேலைகள் பாதிக்கும். அதே மாதிரி புருஷாளுக்கும் ஆரோக்கியம் நிறைய இருக்கணும் அப்படின்னு ஸ்திரீகள் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பா. எல்லாரும் குடும்பத்தில் ஸ்திரீகளோ புருஷாலோ குழந்தைகளோ சிசுக்களோ வடுக்களோ எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம் முக்கியம், எந்த விதமான உடம்பு பாதைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சத்யநாராயண சுவாமி பூஜையில் முக்கிய பிரதானமான சங்கல்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாதாரணமாக இயற்கையாக கிரக கோளாறுகளால் சில பேருக்கு சில கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் சத்யநாராயண சுவாமி நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். வியாபாரங்கள் அபிவிருத்தியாகணும். அவள் எந்த தொழில் பண்ணுறாளோ என்ன பண்ணுறாளோ, எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் எல்லாருக்கும் தொழில் அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறதாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதிகபட்சம் 27-28 வயசுக்குள்ளே புருஷ குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணமாகி அவள் வம்ச விருத்தியாகணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. கர்ம வினைகள் அப்படின்னு இருந்தாலும் அந்த வினைகளெல்லாம் குறைச்சி நல்லதே எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் சத்யநாராயண சுவாமி அப்படிங்கிறதாக பௌர்ணமி பூஜை இருக்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நாராயணா 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 நாராயண நாராயண நாராயணா. ஹரே கிருஷ்ணா நாராயணா. ஸ்ரீகிருஷ்ணாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, சீதராய நமஹ, ரிஷிகேசம் பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. தேன் அபிஷேகம். குழந்தைகள் நல்ல ஞானத்தோடு இருக்கணும். ஸ்திரீகள் எல்லோரும் அவ ஆத்துக்காரோட பர்த்தாவோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு பிரார்த்தனை. என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோ 2 ஈ தேனில் விழுந்து கிருஷ்ணருடைய திருமேனியில் தழுவிழுந்துட்டு போகிறது மோட்சத்தை தேடி அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, சீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ, புருஷோத்தமாய நமஹ, புண்டரீகாட்சாய நமஹ, பாண்டுரங்காய நமஹ, பார்த்தசாரதி நமஹ, காஞ்சிவரதாய நமஹ, அத்திவரதாய நமஹ, யத்திராஜாய நமஹ, சத்யநாராயண நமஹ.